ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிக் பாஸ் லீக் ஃபைனலு ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸ் சிக்னி தண்டர்ஸ். ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸ் ஃபைனல் வருவாங்கன்னு எல்லோரும் எதிர்பார்த்தது தான். பட் சிக்னி தண்டர்ஸ் வருவாங்கன்றது எதிர்பார்க்கல. ஏதோ எப்படியோ ஒரு டீமை வச்சு மெயின்டைன் பண்ணி வந்துட்டாங்க. பெரிய அளவில் சிறப்பான பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுக்கல, மிரட்டலான டீமும் இல்லை. ஏதோ லக்கு இருந்திருக்கு, வந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸ் தரமான ஒரு டீமு. இந்த டைம் கப் அடித்தா அவங்க அடித்தா தான் சரியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு டீம் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே மிடில் ஆர்டரு, டாப் ஆர்டரு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபினிஷரு, எல்லாருமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. பவுலிங்குமே சூப்பராக இருந்திருக்கு. என்னை பொறுத்தவரையும் ஹெர்பர்ட் ஜெயிக்கிற வாய்ப்பு அதிகம். அவங்க ஜெயிச்சா தான் சரியாகவுமே இருக்கும். 27 ஜனவரி 1:45 PM ஹெர்பர்ட்டில் தான் நடக்குது. ஹெர்பர்ட்டில் நடந்த ஒரு மேட்ச் கூட ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸ் தோற்று போகலை. நிஞ்சா ஸ்டேடியமில் எல்லா மேட்சுமே அவங்க ஜெயிச்சிருக்காங்க. நமக்கு இந்த பிபிஎல் எப்படி போயிருந்துச்சுன்னா, ஸ்டார்டிங்கில் செம்ம வின்னு, ஒரு 9 மேட்ச் 10 மேட்ச்சு, அதுக்கப்புறம் வின்னு லாஸு, அப்புறம் மிடில் ஃபுல்லாமே லாஸு, அப்புறம் இப்போ எண்டில் ஃபுல்லாமே வின்னு. இப்படி தான் போயிருக்கோம். ஓரளவுக்கு சுமாரான ஒரு பிபிஎல் நம்ம சொல்லலாம். ஃபைனல் கண்டிப்பாக ஒரு நல்ல டீம்ன்றதை கொடுப்பேன். அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் பண்ண நீங்கள் நினச்சிங்கன்னா பண்ணிடுங்க. இன்னொன்று தெளிவுபடுத்திக்கிறேன், டெலகிராமில் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஃபேப் 11 பேட் பால் 11 டீம் வரும். அது கீழே 2 டீம் மினி ஜிஎல்னு சொல்லி விசன் 11 டீம் வரும். மேலே வர அந்த ஃபேப் 11 பேட் பால் 11 டீம் தான் நான் கொடுக்குற ஸ்மால் லீக் டீம். கீழே அந்த மினி ஜிஎல்னு வர டீம் இன்னொரு அட்மின் மினி ஜிஎல்னு போட்டு சும்மா ப்ளே பண்ணுற ஒரு டீமு. அது விசன் 11 ப்ளே பண்ணணும் விருப்பம் உள்ளவங்க அந்த டீமை ப்ளே பண்ணிக்கோங்க. அதேமாதிரி மேலே வரதான் ஸ்மால் லீக் டீமு, அதையே பேட் பால் 11 ஃபேப் 11 ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுதான் நான் ப்ளே பண்ணுற டீம். அதில் தான் நான் வின்னிங்ஸும் போடுவேன். ஃபேப் 11 பேட் பால் 11 தான் நான் யூஸ் பண்ணுறேன். பேட் பால் 11 ஆப்பு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கிவ்அவேவும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. டைரக்ட் பேங்க் வித்ட்ராவும் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. 2K டெக்னோட பயன்படுத்திக்கோங்க. ஃபைனல் டேவிட் வார்னர், நேத்தன் எல்லிஸு. ஸோ பார்க்கலாம் யார் வின் பண்ணுறாங்க. இப்போ சிம்பிளாக பார்ப்போம். அதுக்கப்புறம் ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸுமே நான் எடுத்திருக்கேன். அதே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதே கிரவுண்டில் நடந்த கடைசி 3 மேட்ச்க்கான ஸ்கோர் கார்டு பாருங்கள். அதிலே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ப்ளஸ் சிக்னி தண்டர்ஸு ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸ் மேட்ச்சுமே இங்கே நடந்திருக்கு. அந்த மேட்ச்லேயுமே உங்களுக்கு நல்ல ஒரு ரெக்கார்டுன்றது கிடைக்கும். காரணம் என்னென்னா, இப்போ சிக்னி தண்டர்ஸு ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸ் இதே கிரவுண்டில் ஆடிருக்காங்க. மறுபடியும் அவங்க 2 பேர் இதே கிரவுண்டில் தான் ஆட போகிறாங்க ஃபைனலு. அதனால் அந்த ஸ்கோர் கார்டுன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேவிட் வார்னர் தொடர்ச்சியாக ஃப்ளாப் ஆகிட்டு இருக்காரு. ஒரு 3 மேட்சாக பெரிய மேட்சஸ் ஃபுல்லாமே ஃப்ளாப்பு. ஃபைனலில் யாச்சும் நல்ல இன்னிங்ஸ் ஆடுறாரான்னு எதிர்பார்க்கலாம். இந்த கிரவுண்டு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஷார்ட் பவுண்ட்ரி தான் லெக் சைடில். ஈஸியாகவே உங்களுக்கு ஃப்ளிக்கார்ட்னா கூட 6 போகக்கூடிய ஒரு கிரவுண்டு. ஸோ வார்னருக்கு வாய்ப்பு இந்த மேட்ச்லேயே தான் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும், நல்ல ரன்ஸ் போகிறதுக்கு. அடுத்த சாம் பில்லிங்ஸு, ரைலி மெட்ரித், நிக்கில் சௌத்ரி, இங்கே கார்டன் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அப்புறம் டாம் ஆண்ட்ரியூ 1 விக்கெட்டு, வாஸ் ஹேகர் 1 விக்கெட். டிம் டேவிட்டு 68 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த கிரவுண்டில் நடந்த மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸில் டிம் டேவிட் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ்ன்றதை கொடுத்துருக்காரு. நம்ம தொடர்ச்சியாகவும் அதை பார்த்துருக்கோம். ஸோ சேம் இந்த கிரவுண்டுன்றது ஒரு சின்ன கிரவுண்டுன்ற அட்வான்டேஜை யூஸ் பண்ணி ஹிட்டர்ஸு நல்லாவே பயன்படுத்திக்கிட்டாங்க. மிச்சல் ஓவனு, டிம் டேவிட், இந்த மாதிரி நிறையா பிளேயர்ஸு. சேம் ஸ்பின்னர்ஸ்க்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு. ஸோ ஜாஃபர் சௌஹான் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. சேம் இந்த சைடு நிக்கில் சௌத்ரி 1 விக்கெட்டு, டாம் ஆண்ட்ரியூ 1 விக்கெட்டு, ஜேக்கப் பேத்தல் 2 விக்கெட்டு. அதுக்கப்புறமா ஓகே, இவ்வளோ தான் ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுத்திருக்காங்க. அந்த ஸ்டவுன்ற பிளேயரும் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. நியூட்ரலாக பார்த்தோம்னா பேட்டர்ஸுக்கு நல்ல அட்வான்டேஜும், கொஞ்சம் ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப்பு, மீடியம் பேசர்ஸ் ஃபஸ்ட்டு பால் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப் இருக்கும். செகண்ட் பேட் பண்ணுறப்போ மிச்சல் ஓவனை தவிர்த்து மற்ற எல்லாரும் சேஸ் பண்ண டீமோட டாப் ஆர்டர் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகி நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஆங்கிள்லையும் யோசிச்சுக்கோங்க கொஞ்சம். மற்றபடி மிச்சல் ஓவன் பவுல் பண்ணார் அப்படின்னா சூப்பர் ஆப்ஷன். ஆனால் இந்த கிரவுண்டில் அவர் ஆடின எல்லா மேட்சுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். 15 பாலுக்கு 36, சேம் இங்கே 14 பாலுக்கு 24. பவுலிங்கும் 2 மேட்ச் பவுல் பண்ணார். அதுக்கப்புறம் மெக்ட்ராமெட்டுக்கு ஒரு சிறப்பான கிரவுண்டு இந்த கிரவுண்டு. மேத்யூ வீடு ஃப்ளாப் ஆனால் கூட மெக்ட்ராமெட் இந்த கிரவுண்டில் நல்ல பர்ஃபார்மன்ஸ்ன்றது கொடுத்துருக்காரு. ஸோ டீம் பார்த்தோம்னா சிக்னி தண்டர்ஸில் மேபி சாம் பில்லிங்ஸு, அடுத்தா ஜில்க்ஸு, ஜேசன் சங்கா, வார்னரு, அடுத்தா வெப்கேனு, அவருக்கு பதிலாக டான் கிறிஸ்டின் ஆனாலும் ஆடலாம். ஆலிவர் டேவிசன், கிறிஸ் கிரீன், வாஸ் ஹேகர், டாம் ஆண்ட்ரியூ, கார்டன், மெக்காண்ட்ரியூ. ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸில் மிச்சல் ஓவனு, அடுத்தா மேத்யூ ஒய்டு, மெக்ட்ராமெட்டு, ஜெல்லு. ஸோ இதில் மேபி மேத்யூ ஒய்டு கீழே வரலாம், மேலே வரலாம். அவங்க அந்தந்த மேட்சை பொறுத்து தான் முடிவு பண்ணுறாங்க. டிம் டேவிட், கிறிஸ் ஜார்டன், நிக்கில் சௌத்ரி, நேத்தன் எல்லிஸு, மெட்ரித்து, பீட்டர் ஹேட்லாக்கு, அடுத்தா மார்க்கஸ் பீன் இவர் ஆடுறதுக்கான வாய்ப்புன்றது இருக்கும்.
ஸ்குவாட் வந்து எதாவது மாற்றங்கள் வந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆன் டைமில் லைனப்பும் வரும், நம்ம அதையும் வந்து யூஸ் பண்ணி மூவும் பண்ணிக்கலாம். ஸோ சிட்னி தண்டர்ஸ் ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸோட பிக்கஸ்ட் ஹிட்டரான மிச்சல் ஓவனு அவருக்கு எதிராக பவுல் பண்ண போகிறது யாருன்னா வேசாகரும் நேத்தன் மெக்காண்ட்ரியும். நம்ம இந்த சைடு சிறப்பாக ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்னு யோசித்தாலும் எந்த பவுலர் போட்டாலும் மிச்சல் ஓவன் வந்து அடிக்கிறாரு. அதை அவர் கன்சிஸ்டண்டாக பண்ணி காட்டியிருக்காரு, நம்மளும் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு பெஸ்ட்டு கேப்டன்ஸ் சாய்ஸ். விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸ்லையுமே கேட்ச் பிடிக்கிற ஆப்ஷனுமே இருக்குது மிச்சல் ஓவனுக்கு. ஒரு 2 கேட்ச் பிடிக்கிற வரையா பவுலிங் தேவைப்பட்டால் 1 or 2 ஓவர்ஸ் பவுலிங் பண்ணுறாரு. பட் இந்த மேட்ச் கொடுப்பாங்களான்றது தெரியல. மற்றபடி நம்ம சொல்லிக்கிற அளவுக்கு இந்த மேட்ச்சில் 2 சைடுமே டபுள் ஆப்ஷன்ன்றதே இல்லை, எல்லாமே சிங்கிள் ஆப்ஷன் தான். மேபி மெக்காண்ட்ரி வந்து மேலே வரையும் பேட்டிங் ஆடுறாரு, ஒரு 4th 5th டவுன் வந்துடுறாரு, அவரும் ஒரு 10 ரன் 15 ரன் அடிக்கிறாரு, ஒரு 2 விக்கெட் எடுக்கிறாருன்ற மாதிரி பார்த்தோம்னா மெக்காண்ட்ரியோட ஒரு டபுள் ஆப்ஷனாக நம்ம பார்க்கலாம். கர்டனுக்கு ஓவர்ஸ் குறைக்கிறாங்க, பேட்டிங் அந்தளவுக்கு வேல்யூபுளாக அவர் வந்து ஆடுறது இல்லை. அதே மாதிரி சாம் பில்லிங்ஸு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்குது, ஆனால் சாம் பில்லிங்ஸை நம்ம நம்ப முடியாது. ஓரளவுக்கு டீசெண்டாக ஸ்பின்னர்ஸ் ஆனாலும் இவங்க ஃபுல்லாக பேஸ் அட்டாக்கை வச்சு தான் அட்டாக் பண்ணுவாங்க. அவரை மெட்ரித்தை வச்சு அட்டாக் பண்ணாங்கன்னா அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் மினிமம் பாயிண்ட்ஸ் எடுக்கலாம், அந்தளவுக்கு கேரண்டியாக நம்ம சொல்ல முடியாது. அதுமாதிரி கிறிஸ் க்ரீனு 2 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க, மற்றவங்க எல்லாமே ரைட் ஹேண்டர் தான். அவரோட அந்த ஷார்ட் பால் போட்டு விக்கெட் எடுக்கிற டெக்னிக் வந்து இங்கே ஒர்க் ஆகாது. இந்த கிரவுண்டில் அடிச்சிருவாங்க, ஈஸியாகவே அடிச்சிருவாங்க. அவர் ஒரு ஷார்ட் பால் மாதிரி போட்டு விக்கெட் எடுப்பார் மிடில் பிச் பண்ணி. இந்த கிரவுண்டில் அப்படி போட்டால் லெக் சைடு எங்கேயோ போயிடும் பால். அதனால் அவரையும் டபுள் ஆப்ஷன் கேட்டகரியில் நம்ம பார்க்க முடியாது. ஸோ மெக்காண்ட்ரி ஒரு ஆப்ஷனு, டேவிட் வார்னர் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறவங்க ட்ரை பண்ணலாம். அடுத்து மிச்சல் ஓவன் ட்ரை பண்ணலாம். இந்த கிரவுண்டுக்கு வெக்ட்ரமேட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு ஆப்ஷன்னா கிறிஸ் ஜார்டன் நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான் வந்து நம்ம ஒரு சேஃப் கேப்டன். ஏன்னா நேத்தன் லீஸும் நம்ம எல்லா மேட்சுமே அவர் கன்சிஸ்டண்டாக விக்கெட் எடுக்கிறது இல்லை. பட் அவர் டபுள் ஆப்ஷன் தான், பேட்டிங் வந்து ஆடுறாரு. அந்தளவுக்கு விக்கெட் போகுமா அப்படின்றது இருக்குது. சேம் சிட்னி தண்டர்ஸில் டேவிட் வார்னர், அதுக்கப்புறம் ஜில்க்ஸு 2 பேர் வந்து லெஃப்ட் ஹேண்டர். நிக்கில் சௌத்ரி ஒரு 2 ஓவர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பேட்டிங் வந்து ஒரு 20-25 ரன் ஆட வாய்ப்பு இருக்கும். ஓகே, அவரை கூட நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்த்தோம்னா நமக்கு டபுள் ஆப்ஷனில் நிக்கில் சௌத்ரி, நேத்தன் எலிஸு, கிறிஸ் ஜார்டனு, மெக்காண்ட்ரி. ஸோ இவங்க மட்டும்தான் டபுள் ஆப்ஷன். மிச்சம் ஓன் பவுல் பண்ணால் அவர் ஒரு டபுள் ஆப்ஷன். இவங்களுக்குள்ளே போனால் சேஃபு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யோசிக்கிறோம் அப்படின்னா டேவிட் வார்னர், மெக்ட்ரமேட் இப்படி யோசிக்கலாம். லாஜிக் படி, இந்த கிரவுண்ட் படி, ஸ்டாட்ஸ் படி நம்ம பார்த்தோம்னா அவங்கள கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். மற்றபடி நம்ம அந்த ஸ்டாட்ஸ் வைஸாக டபுள் ஆப்ஷன் இவங்களுக்குள்ளே கேப்டன் போகிறது பெட்டராக இருக்கும். டெத்தில் கர்டனுக்கு ஒரு ஓவர் கொடுக்குறாங்க, ஃபஸ்ட் பால் பண்ணால் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். அவர் கேட்ச் பிடிக்கிற இடத்துல எல்லாமே கர்டன் தான் இருக்கார், அதனால் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. டாம் ஆண்ட்ரியூ கன்சிஸ்டண்டாக 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. பேட்டிங் வந்தால் 10 ரன்னுக்கு மேலே அடிச்சுட்டே இருக்கார். பேஸ் ஆகிற ட்ராப் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு டாம் ஆண்ட்ரியூ, கர்டனை பிக் பண்ணிக்கோங்க. 2 ஆப்ஷனாக உங்களுக்கு கிடைக்கும். சேம் ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸில் மெட்ரித்து ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் மினிமம் 1 விக்கெட் எடுத்துடுறாரு. நேத்தன் எலிஸும் மினிமம் 1 விக்கெட் எடுத்துடுறாரு. மார்க்கஸ் பீம், பீட்டர் ஹேட்லாக்கா அந்தளவுக்கு போகாமல் நிக்கில் சௌத்ரி, கிறிஸ் ஜார்டன் இப்படி போகிறது பெட்ரு. இதில் டிம் டேவிட் ஒரு ட்ரம் கார்டு பிக்கு, ஸோ லோ பர்சன்டேஜ் பிக்கு. அந்த ஆங்கிளில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு தண்டர் சைடில் லோ பர்சன்டேஜ் பிக்கு ஜேசன் சங்காவும், இந்த சைடில் டிம் டேவிட்டையும் நீங்கள் யோசிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா இந்த கிரவுண்டை பயன்படுத்தி நல்லா ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஜேசன் சங்கா நீட்டாக ஆடுவார். பட் ஆனால் என்னென்னா மெட்ரித்துக்கு எதிராக ஃபர்ஸ்ட் ஸ்லிப்லேயோ இல்லை கீப்பர் கேட்சோ கொடுத்து அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புன்றது இருக்கும். அதை கொஞ்சம் யோசிச்சுட்டு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. மற்றபடி டிம் டேவிட் பெட்டர் ஆப்ஷன். இந்த கிரவுண்டில் உண்மையிலே பெட்டரான ஆப்ஷன். நல்லாவே வந்து அவர் கிடைக்கிற பால் எல்லாமே 6, 4ன்னு அடிச்சிருக்காரு. ஈஸியாக 31 பாயிண்ட் to 40 பாயிண்ட்டுக்கு மேலே போயிடுறாரு. 2 கேட்சுமே பிடிச்சிறாரு. ஆனால் முடிஞ்சளவுக்கு உங்கள் டீமில் ஆட் பண்ணிக்கோங்க டிம் டேவிட்டை. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸ்டாட்ஸுமே இருக்குது, அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே. நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல்லாம் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட கரெக்டான அட்ரஸ். முன்னாடி நம்ம வின்னிங்ஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம், லாஸ்ட்னு அப்டேட் பண்ணியிருப்போம். கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஸ்மால் லீக் வின்னிங் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ ரீசெண்ட் டைமாக அதுக்கான எல்லா ப்ரூஃப்மே இருக்குது. ஃபேப் 11, பேட் பால் 11க்கான வின்னிங்ஸை நம்ம போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுதான் நம்மளோட ஸ்மால் லீக் டீமுமே. இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்மால் லீக் டீம்னு மென்ஷன் ஆகியே இருக்கும். இதுதான் நம்ம ஸ்மால் லீக் டீம். இதில் ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க, அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. SIT20, ILT20, BBL எல்லாமே வின்னிங் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி உமன்ஸ் மேட்ச்சுக்கும் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வின்னிங்கிறது அப்படியே கொண்டு போவோம். அதனால் நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பண்ணிக்கோங்க, அது உங்களோட விருப்பம்தான் ஒரு சில மாற்றங்கள் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி லாஸ் இருந்துச்சு, நான் அப்போயுமே சொல்லியிருக்கேன் லாஸ் ஆகிருக்குன்னு. இப்போ வின்னும் இருக்குது, அதையும் வந்து நான் சொல்லிடுறேன். ஒரிஜினல் செக் பண்ணிக்கோங்க. ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதையும் நான் இந்த இடத்துல தெளிவாக வந்து சொல்லிடுறேன். நம்ம நேம் யூஸ் லாஜிக்கல் பிக்ஸ்ன்னு பார்த்தா
டாப்பில் 2 லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிறதுனால நிக்கில் சௌத்ரி இம்பார்ட்டன்ட், ப்ளஸ் பேட்டிங்கும் கொஞ்சம் மேலே வர்றதுனால ஒரு 20 ரன் வரையும் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓரளவுக்கு டீசனான ஒரு ஆப்ஷன் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு. சேம் ஹெர்பர்ட்டில் 2 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க. கிறிஸ் கிரீனு ஷார்ட் பால் போட்டு விக்கெட் எடுக்கிறதுனாலையும் ஒரே டைமில் லெஃப்ட் ஹேண்ட் இருந்தால் அவர் 4 overs கிட்ட போட்டுருவார். அவருக்கு ஒரு விக்கெட் கிடச்சா கூட பேட்டிங் வந்து அவனாலேயும் ஒரு 10 ரன் ஆட முடியும். பேட்டிங் அந்தளவுக்கு நல்லா ஆடலை. மேபி சின்ன கிரவுண்ட் பட்டுச்சுன்னா வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் லாஜிக்கலாக இவங்களை யோசிக்கலாம். ஃபார்ம் டவுனாக இருக்கக்கூடிய பிளேயர்னு பார்த்தோம்னா பீட்டர் ஹாட்லாக்கு, அதுக்கப்புறம் வேசாகர் போன மேட்ச் ஃபஸ்ட் பவுல் பண்ணி விக்கெட் எடுத்தார். அப்படி இல்லாட்டினா அவர் விக்கெட்டே எடுத்திருக்க மாட்டார். அவ்வளோதான், அப்படி தான் அவரோட ஃபார்ம் இருந்துச்சு. பட் கன்சிஸ்டன்ட் ஃபார்மில் டாம் ஆண்ட்ரியூ, மெக்காண்ட்ரியூ, கர்டன். ஸோ கர்டன் வந்து கேட்ச் பிடிக்கிறதுல நல்லா ஃபார்மில் இருக்கார். எப்படியும் ஒரு 3 கேட்ச் பிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஏதாவது பவுலிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். பேட்டிங்கும் வேகமாக வந்துட்டார் அப்படின்னா ஒரு 10லேருந்து 15 ரன் அடிச்சிட்டாருன்னா நல்ல ஆப்ஷன் போவார். ஸோ கர்டனை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. சாம் பில்லிங்ஸு கொஞ்சம் ஃபார்முக்கு திரும்பி போன மேட்ச் நல்லா ஆடினார், முடிச்சு கொடுத்தாரு. ஒரு பெஸ்ட்டான மேட்ச்னால் இந்த பிபிஎல்லே சாம் பில்லிங்ஸ் ஆடினா போன மேட்ச் மட்டும்தான். அதை கொண்டு போகிறதுக்கு தான் முயற்சி எடுப்பார். பிக் மேட்ச் பிளேயர், நிறையா 100 ஃபைனல்லாம் ஆடி இருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஹெரிக்கன்ஸில் கண்டிப்பாக இந்த மேட்ச்சுக்கு ட்ரம்ப் கார்ட் பிக்னா மெக்டாமட் தான். இந்த கிரவுண்டில் எப்பயுமே மெக்டாமட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேத்யூ வைட் விக்கெட் கீப்பிங் பேக்கப்னு பார்த்தாலும் மெக்டாமட்டு அவர் அவுட் ஆகிட்டா இவர் நல்லாவே எடுத்துகிட்டு போவார். கொஞ்சம் யோசிக்கலாம். டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக வேணால் இந்த சைடில் ஜிக்ஸு அதுக்கப்புறமா ஜெல்லு 2 பேருமே ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயரு. பட் பர்சன்டேஜ் வைஸாக ரொம்ப லோவாக எடுத்திருப்பாங்க. ஸோ ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க வேணால் இவங்க 2 பேர்த்தையும் ஏதாவது நிறையா டீம்ஸ் போடுறீங்கன்னா ஏதாவது டீம்ஸில் ஆட் பண்ணி ஒரு ரிஸ்க்காக கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து பாருங்கள். மற்றபடி நீங்கள் சேஃபஸ்ட்டு பிளேயர்ஸ்குள்ளே கேப்டன் வைஸ் கேப்டன் போகிறது பெட்ரு. டெத்தில் நாத்தன் எலிஸ் மெட்ரித்து. சேம் இந்த சைடில் உங்களுக்கு டெத்தில் மெக்காண்ட்ரி தான் பவுல் பண்ணுறாரு, வேசாகர் பவுல் பண்ணுறாரு. இதுதான் வந்து கான்செப்ட். மிடில் லெஃப்ட் ஹேண்ட் இருந்தால் அந்த ஸ்பின்னர்ஸ் வச்சு கொண்டு போவாங்க. விக்கெட்டு தரமான பேட்டிங் விக்கெட்டு, கொஞ்சம் லாஜிக்கலாக ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடைக்கும். நீங்கள் ஸ்கோர் கார்டை வச்சு கொஞ்சம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். மெட்ரித் 2 விக்கெட் எடுத்திருக்காரு, நிக்கில் சௌத்ரி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே நிக்கில் சௌத்ரி 29 ரன்னுமே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இதையும் கொஞ்சம் பாருங்கள். இவங்க பிட்வீன் இதே கிரவுண்டில் ஆனது. சேம் கிறிஸ் ஜார்டன் 1 விக்கெட்டு, கிறிஸ் ஜார்டன் 18. ஆனால் கிறிஸ் ஜார்டனுக்கு முன்னாடி நிக்கில் சௌத்ரி முன்னாடி பேட்டிங் வந்துடுறாரு. சேம் கார்டன் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ப்ளஸ் கேட்ச் பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். சேம் நல்ல ஒரு ஃபார்மில் பேட்டிங்கும் வந்து ஃபார்முக்கு திரும்புகிறாருன்னா ஓரளவுக்கு வந்து ஒரு 20 ரன் ஆட முடியும். ஸோ அதனால் டபுள் ஆப்ஷன்ஸ் வந்து முக்கியமாக இருப்பாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. செகண்ட் பவுல் பண்ணுறப்போ கொஞ்சம் ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த கிரவுண்டில் கிடச்சிருக்கு. டீம்னு பார்த்தோம்னா மிச்சல் ஓவன், டேவிட் வார்னர், கேப்டன் இதுதான் சேஃபு. டிம் டேவிட்டு, சாம் பில்லிங்ஸ், கிறிஸ் ஜார்டன், நிக்கில் சௌத்ரி, கிறிஸ் கிரீனு, மெட்ரித்து, நாத்தன் எலிஸு, டாம் ஆண்ட்ரியூ, மெக்காண்ட்ரியூ. ஸோ எல்லா சேஃபஸ்ட்டு பிக்குமே பிக் பண்ணியாச்சு. இதில் வேசாகர் ஃபஸ்ட்டு வந்து பவுல் பண்ணால் எடுத்துக்கோங்க. குபேரா ஃபேண்டசி ஆப்பு கேப்டன் வைஸ் கேப்டனே இல்லாமல் ஒரு பிளேயர் நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணால் வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. 2K ஃபேண்டசின்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. ஒரே ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நெக்ஸ்ட் டிம் டேவிட் கேப்டன், கர்டன் வைஸ் கேப்டன். டிஃபரன்ஷியலாக நீங்கள் ஜிஎலுக்கு டிம் டேவிட்டு, கர்டனு இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். தன்வீர் சங்கா, ஸோ இம்பார்ட்டன்ட் பிக்கு, இம்பார்ட்டன்ட் பிளேயரு நான் சொல்லவே இல்லை. ஸோ இந்த மேட்ச்சில் மிக ஒரு கீ பிளேயராக தன்வீர் சங்கா தான் இருப்பார். ஸோ அதை வந்து நான் சொல்லவே இல்லை. முக்கியமான ஒரு பிக்கு, டீமில் மட்டும் எடுத்திருக்கேன். செகண்ட் பவுல் பண்ணால் தன்வீர் சங்கா எந்தளவுக்கு விக்கெட் எடுப்பாருன்றது தெரியும், தூக்கி போட்டு. ஸோ செகண்ட் பவுல் பண்ணால் கண்டிப்பாக தன்வீர் சங்காவை எடுத்துக்கோங்க, கீ பிளேயர். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டனாக டிம் டேவிட்டும் கார்டன் கொடுத்துருக்கேன். ரிஸ்கியஸ்ட் ஆப்ஷனாக. இதில் சேஃப் ஆப்ஷன் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அதில் வந்து கொடுத்துக்கோங்க. ஜெல்லு ஹெட்டில் 21 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 22 ரன் ஆவரேஜ். புவர் பிளேயர் தான், கன்சிஸ்டன்ட் கிடையாது. அதாவது ஒரு சில மேட்ச்சில் அடிப்பார், ஒரு சில மேட்ச்சில் அவுட் ஆவார். இந்த கிரவுண்டில் ஓரளவுக்கு நல்லா தான் ஆடி இருக்காரு. ரிஸ்க் எடுக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். மிச்சோன்னு 3 மேட்ச் ஆடி 23 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தண்டர்ஸ்க்கு எதிராக வென்யூவில் 40 ரன் ஆவரேஜ், 2 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. மேத்யூ வைட் 37 ரன் ஆவரேஜ், 23 ரன் ஆவரேஜ் வென்யூவில், ஹெட்டில் 37 ஆவரேஜ். மெக்டாமட்டு 39 ஆவரேஜ், வென்யூவில் 27 ஆவரேஜ். டிம் டேவிட் 42 ரன் ஆவரேஜ் ஹெட்யூரில், வென்யூவில் 41 ரன் ஆவரேஜ். ஸோ பக்காவான ஆவரேஜ் மெக்டாமட், மேத்யூ வைட், டிம் டேவிட்டு. நாத்தன் எலிஸ் 12 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட்யூரில், வென்யூவில் 38 விக்கெட் எடுத்திருக்காரு. நோட் பண்ணிக்கோங்க. கிறிஸ் ஜார்டன் 7 விக்கெட் ஹெட்யூரில், வென்யூவில் 9 விக்கெட்டு. மெட்ரித்து 11 விக்கெட்டு, வென்யூவில் 45 விக்கெட் எடுத்திருக்காரு 31 மேட்ச்சில். நெக்ஸ்ட்டு டேவிட் வார்னர், ஹெட் வென்யூ ரெண்டுலேயுமே ஒரே ஸ்டார்ட் தான். ஹெட்யூரில் இவங்க ஆடினப்போ எல்லாமே அவர் வென்யூவில் ஆடி இருக்காரு. 2 மேட்ச்சில் 88 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 44 ரன் ஆவரேஜ். ஜேசன் சங்கா 3 மேட்ச்சில் 73 ஹெட், பட் வென்யூவில் ஃப்ளாப் ஆகிருக்காரு. சாம் பில்லிங்ஸ் 37 ரன் ஆவரேஜ் ஹெட்ல, ப்ளஸ் விக்கெட் கீப்பிங், ஸ்டெம்பிட்டு கேட்ச் பிடிக்க வாய்ப்பு இருக்கும்.
வென்யூவில் 89, ஜில்க்ஸு 11 தான் ஆவரேஜ் ஹெட் டு ஹெட்டில், வென்யூவில் 22. மெக்கான்ட்ரியோ 7 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட் டு ஹெட்டில், வென்யூவில் 1 விக்கெட். தன்வீர் சங்கா 7 விக்கெட் ஹெட் டு ஹெட்டில், வென்யூவில் 1 விக்கெட். தன்வீர் சங்கா செகண்ட் போல் பண்ணால் எடுத்துக்கோங்க. ஸோ நாங்கள் பிளேயிங் உள்ள ஏதோ தப்பாக கொடுத்துட்டேன், அதனால் அவரை பற்றி தெளிவாக சொல்லலை. ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். நல்ல டீமாக க்ரியேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஃபைனல் வந்து நல்ல ஃபைனலாக எல்லாத்துக்கும் அமையட்டும். நல்ல டீமாக க்ரியேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல்லாம் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட கரெக்டான அட்ரஸ். முன்னாடி நம்ம வின்னிங்ஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம், லாஸ்ட்னு அப்டேட் பண்ணியிருப்போம். கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஸ்மால் லீக் வின்னிங் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ ரீசெண்ட் டைமாக அதுக்கான எல்லா ப்ரூஃப்மே இருக்குது. ஃபேப் 11 பேட் பால் 11க்கான வின்னிங்ஸை நம்ம போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுதான் நம்மளோட ஸ்மால் லீக் டீமுமே. இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்மால் லீக் டீம்னு மென்ஷன் ஆகியே இருக்கும். இதுதான் நம்ம ஸ்மால் லீக் டீம். இதில் ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. SIT20, ILT20, BBL எல்லாமே வின்னிங் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி உமன்ஸ் மேட்ச்சுக்கும் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வின்னிங்கிறது அப்படியே கொண்டு போவோம். அதனால் நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பண்ணிக்கோங்க. அது உங்களோட விருப்பம்தான் ஒரு சில மாற்றங்கள் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி லாஸ் இருந்துச்சு, நான் அப்போயுமே சொல்லியிருக்கேன் லாஸ் ஆகிருக்குன்னு. இப்போ வின்னும் இருக்குது, அதையும் வந்து நான் சொல்லிடுறேன். ஒரிஜினல் செக் பண்ணிக்கோங்க. ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதையும் நான் இந்த இடத்துல தெளிவாக வந்து சொல்லிடுறேன். நம்ம நேமை யூஸ்